மாணவர்களை பல்வேறு சூழல் மாசுக்களும் அவற்றின் செல்வாக்கும் என்ற விடயத்தை நாம் கற்க இருக்கின்றோம். நீங்கள் இதில் பல்வேறு விடயங்களை இந்த முகப்பு படத்திலிருந்து உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தற்காலத்தில் பல ரசாயன பதார்த்தங்கள், அதாவது களைகொல்லிகள், பீடை கொல்லிகள் தடை செய்யப்படுவதையும், வீடுகளிலிருந்து அகற்றப்படும் கழிவுகள் வீதிக்கு வருவதனால் பெரும் இடையூறுகள் ஏற்படுத்தப்படுவதையும், சூழல் மாசு அடைதல், அதோடு நகர அழுக்காக்கம் போன்ற பல விடயங்களையும், மற்றும் இலத்திரனியல் கழிவுகளை அகற்றுவதில் காணப்படும் இடையூறுகளும், அவற்றிலிருந்து வெளியேறும் பார உலோகங்கள் போன்ற நச்சு பதார்த்தங்கள் சூழலை மாசுபடுத்துகின்றன என்பதனையும், மற்றும் புலனறுவை போன்ற மாவட்டங்களில் தீவிரமாக தலைவிரித்தாடும் சிறுநீரக நோய் அதனை ஏற்படுத்திய காரணிகள் என்ன என்ற ஆராய்ச்சிகளையும் நீங்கள் இந்த பழங்களிலிருந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பல களைகொல்லிகள், பீடை கொல்லிகள் தடை செய்யப்பட்டு வருகின்றன. அதற்குள் பிரதானமானது எல்லோராலும் அறியப்பட்ட இந்த ரவுண்ட் அப் என்ற மருந்து. இனி நாம் பாடத்தில் விரிவாக கற்போம். இவ்வலகை கற்பதன் மூலம் நீங்கள் விவசாய ரசாயன பதார்த்தங்களில் மிகையான பயன்பாட்டினையும் அதனால் ஏற்படும் விளைவுகளையும், ஹைட்ரோ கார்பன் சேர்வைகள் சூழலுக்கு விடுவிக்கப்படும் முறைகளையும், பச்சை வீட்டு வாயுக்கள் சூழலுக்கு விடுவிக்கப்படும் முறைகளையும், பார உலோகங்கள் சூழலுக்கு விடுவிக்கப்படும் முறைகளையும், கந்தக வீரொட்சைட்டு சூழலுக்கு விடுவிக்கப்படும் முறைகளையும், நைட்ரசனின் ஒட்சைட்டுகள் சூழலுக்கு விடுவிக்கப்படும் முறைகளையும், இலத்திரனியல் கழிவுகள் என்பதனையும் அணுக்கழிவுகள் என்பதனையும் அறிந்து கொள்வீர்கள். சூழல் மாசடைதல். இயற்கை சூழலில் பாதிப்பான மாற்றங்களை ஏற்படுத்தும் கழிவு பதார்த்தங்கள் சக்தி என்பன அளவுக்கு அதிகமாக சூழலுடன் சேர்தல் சூழல் மாசடைதல் எனப்படும். அதாவது கழிவு பதார்த்தங்கள் பொருட்களாகவோ அல்லது சக்தியாகவோ இருக்கலாம். தொழிற்சாலைகள் அதிகம் உள்ள இடங்களில் ஒலியாலும் சூழல் மாசடையும். அதே போன்று வெளிவிடப்படும் அதிக வெப்பத்தினாலும் சூழல் மாசடையும். சூழல் மாசடைதல் 3 முறைகளில் நடைபெறுகின்றது. மண் மாசடைதல், நீர் மாசடைதல், வளி மாசடைதல். 3 வழிகளாலும் சூழல் பாதிக்கப்படுகின்றது. சூழல் மாசடைதலில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள், அதில் நாம் அழகாக சூழல் மாசடைதலை ஏற்படுத்தும் பிரதான கழிவுப் பொருட்களை பார்ப்போம். விவசாய ரசாயன பதார்த்தங்கள், தொழிற்சாலை கழிவுப் பொருட்கள், பச்சை வீட்டு வாயுக்கள், பார உலோகங்கள், துணிக்கை கழிவுகள், வீட்டு கழிவுகள், இலத்திரனியல் கழிவுகள், அணு கழிவுகள். இவற்றை பற்றி நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். முதலில் விவசாய ரசாயன பதார்த்தங்களின் மிகையான பயன்பாடு. விவசாயத்துறையில் பயன்படுத்தப்படும் செயற்கையாக தொகுக்கப்பட்ட இரசாயன பதார்த்தங்கள் விவசாய இரசாயன பதார்த்தங்கள் எனப்படும். இவற்றின் அதீத பாவனையால் புலனறுவை மாவட்டத்தில் சிறுநீரக நோய் தீவிரமானதாக உள்ளது. பிரதானமாக இவ்விவசாய ரசாயன பதார்த்தங்கள் பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகின்றது. இரசாயன பசலைகள், பயிர்களுக்கு இடப்படும் பசலைகள், மற்றும் பீடை நாசினிகள். பீடை எனும் போது பூச்சிகளை கொல்வதற்காக பயன்படுத்துகின்றவை. அதேபோன்று களை கொல்லிகள், புட்கள், பூண்டுகள் போன்றவை பயிர்களிடையே பலரும் போது அவற்றை அழிப்பதற்காக பயன்படுத்துபவை. கிருமி நாசினிகள், கிருமிகள், நுண்ணங்கிகள், பங்கசுகள், பாக்டீரியாக்களை அழிக்க பயன்படுத்துபவை. களை நாசினிகள், பங்கசு நாசினிகள், பூச்சி நாசினிகள், பொதுவாக இவை பீடை நாசினிகள் எனப்படும். 2014-12-23 தேதியன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் பின்வரும் இரசாயன பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. கிளைபோசைட், இதுதான் ரவுண்ட் அப் என அழைக்கப்படுகின்ற மருந்து. புரப்பனில், காபரைல், குளோரோபைரிபோஸ், கார்போபியூரான் இவை தடை செய்யப்பட்ட ரசாயன பதார்த்தங்கள். இவற்றை விற்பதும் வாங்குவதும் தடை செய்யப்பட்டு பயன்படுத்துவதும் தடை செய்யப்பட்டுள்ளது. தொழிற்சாலை கழிவு பதார்த்தங்களை சூழலுக்கு விடுவித்தலில் தொடர்ச்சியாக நாம் நோக்குவோம். தொழிற்சாலைகளில் நடைபெறும் உற்பத்தி செயல்முறைகளின் போது உருவாகும் மீண்டும் பயன்படுத்த முடியாமல் அகற்றப்படும் பதார்த்தங்கள்
தொழிற்சாலை கழிவுகள் எனப்படும். இங்கு தொழிற்சாலைகள் பயன்படுத்தப்பட்ட கழிவு நீர் வெளியேற்றப்பட்டு நீர்நிலைகளை சென்றடைவதை காண்கிறீர்கள். அதே போன்று இங்கு மனிதனின் வாழ்க்கைக்கு ஒவ்வாத கதிரியக்கமுடைய பொருட்கள் மற்றும் தொற்றுள்ளவை அகற்றப்படுகின்றதை காண்கிறீர்கள். ஹைட்ரோ கார்பன் சேர்வைகள் சூழலுக்கு விடுவிக்கப்படும் முறைகள். குப்பை கூளங்கள், பயிர் நிலங்கள் மற்றும் சதுப்பு நிலங்களில் இறந்த தாவர விலங்குகள் மற்றும் தாவர விலங்கு பகுதிகள் போன்ற சேதன சேர்வைகள் மீது பாக்டீரியா தொழிற்படுவதால் மெதேன் என்ற வாயு உருவாகின்றது. இது CH4 என்ற குறியீட்டை கொண்டுள்ளது. கார்பனையும் ஹைட்ரசனையும் கொண்ட ஒரு சேர்வையாகும். பண்படுத்தாத எண்ணெய், பகுதிபட காட்சி வடித்தலின் போது உருவாகும் பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் போன்றவற்றை எரிபொருளாக பயன்படுத்தும் போதும் ஹைட்ரோ கார்பன் சூழலுக்கு விடுவிக்கப்படுகின்றது. மசகு எண்ணெய், பகுதிபட காட்சி வடித்தலின் போது உருவாகும் விளைவுகளிலிருந்து தயாரிக்கப்படும் உராய்வு நீக்கி எண்ணெய் வகைகள், கிரீஸ் போன்றவற்றை பயன்படுத்தும் போது ஹைட்ரோ கார்பன் சேர்வைகள் சூழலுக்கு விடுவிக்கப்படுகின்றது. கிரீஸின் படத்தினை நீங்கள் பார்க்கிறீர்கள். தேர் போன்று உராய்வு நீக்கி எண்ணெய் இவற்றை பயன்படுத்தும் போதும் சூழலுக்கு ஹைட்ரோ கார்பன் விடப்படுவதை அறியக்கூடியதாக உள்ளது. அடுத்து நாம் பச்சை வீட்டு வாயுக்கள் விடுவிக்கப்படுதல் என்ற விடயத்தை நோக்குவோம். புவியிலிருந்து தெறிக்கும் ஒரு பகுதி, அதாவது புவியிலிருந்து சூரிய கதிர்கள் புவியில் பட்டு மீண்டும் தெறிக்கும் போது அந்த தெறிக்கும் கதிர்களின் ஒரு பகுதி வாயுக்களால், வளிமண்டலத்தில் ஒரு படையாக காணப்படும் வாயுக்களால் மீண்டும் மீண்டும் புவிக்கு தெறிக்க செய்யப்படுவதால் புவியின் வெப்பநிலை பேணப்படுகின்றது. இவ்விளைவு பச்சை வீட்டு விளைவு எனப்படும். நீங்கள் அதற்கான விளக்கப்படத்தினை அவதானிக்கிறீர்கள். சூரியனிலிருந்து வரும் வெப்ப கதிர்கள், அதாவது IR கதிர்கள் புவியில் பட்டு மீண்டும் தெறிக்கின்றது. எனினும் இங்கு வளிமண்டலத்தில் காணப்படும் சில வாயு படைகள் அந்த தெறித்த வெப்பத்தை வளிமண்டலத்தில் செல்ல விடாது மீண்டும் மீண்டும் புவிக்கே தெறிக்க செய்கின்றன. இதனால் புவியின் வெப்பநிலை பேணப்படுகின்றது. பச்சை வீட்டு விளைவு வாயுக்களை நாம் நோக்குவோம். கார்பனீர் ஒட்சைட்டு, கந்தக வீரோட்சைட்டு, நைதரசனின் ஒட்சைட்டுகள், குளோரோஃபுளோரோ கார்பன், மெதேன், நீராவி, ஓசோன். பச்சை வீட்டு வாயு சூழலுக்கு விடுவிக்கப்படும் முறைகள். இங்கு சூழலுக்கு கார்பன் ஒட்சைடு, மெதேன், CFC போன்றவை விடுவிக்கப்படும் முறைகளுக்கான படத்தினை நீங்கள் தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. மாடுகள், ஆடுகள் போன்றவற்றின் கழிவுகள், சாணம், சிறுநீர் போன்றவை நுண்ணங்கிகளின் தாக்கத்துக்கு உட்பட்டு மெதேன் வாயு விடுவிக்கப்படுகின்றது. அதே போன்ற எரிபொருட்களின் தானத்தின் போது CO2 விடுவிக்கப்படுகின்றது. வாகனங்களிலிருந்து CO2 வெளிவிடப்படுகின்றது. சதுப்பு நிலங்களிலிருந்து மெதேன் விடுவிக்கப்படுகின்றது. அதே போன்று உரம் போன்றவற்றிலிருந்து நைதரசனின் ஒட்சைட்டுகள் விடுவிக்கப்படுகின்றது. தொழிற்சாலைகளில் புகைகளிலிருந்து கார்பன் ஒட்சைடு, நைதரசனின் ஒட்சைட்டுகள் விடுவிக்கப்படுகின்றது. சுவட்டு எரிபொருட்களின் தகனம் காரணமாக கார்பன் ஒட்சைடு வாயு சூழலுக்கு விடுவிக்கப்படுகின்றது. குப்பை கூளங்கள், சதுப்பு நிலங்கள், இறந்த தாவர விலங்கு பகுதிகள், சேதன பதார்த்தங்கள் என்பவற்றின் மீது பாக்டீரியா தொழிற்படுவதனால் மெதேன் வாயு விடுவிக்கப்படுகின்றது. சதுப்பு நிலங்களில் நீர் போன்றவை காணப்படும். அவற்றிலும் குப்பை கூளங்களிலும் இந்த பாக்டீரியாக்கள் தொழிற்பட்டு மெதேன் வாயுவை விடுவிக்கின்றன. இது ஒரு தீப்பற்றக்கூடிய வாயு. இது புவியின் வெப்பநிலை கணிசமான அளவுக்கு உயர்வதில் செல்வாக்கு செலுத்துகின்றது. குளிர்சாதனப்பட்டி, பலி பதனமாக்கி, அதாவது AC, நறுமண மூட்டிகள், பெர்ஃபியூம்ஸ் ஆகிய உபகரணங்களிலிருந்து வெளியேறும் புளோரோஃபுளோரோ கார்பன் வாயு பச்சை வீட்டு விளைவு வாயுவாக தொழிற்படுகின்றது. பாரவுலோகங்கள் சூழலுக்கு சேருதல். சார்பளவில் உயர் அடர்த்தியையும் உயர் மூலக்கூற்று துணிவையும் கொண்ட உலோகங்கள் பாரவுலோகங்கள் எனப்படும். பாரலோகங்களுடன் கூடிய மண்ணின் படத்தினை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். சில பாரவுலோகங்களை நோக்குவோம். ரசம், ஆசனிக்கு, குரோமியம், கட்மியம், ஈயம், செப்பு, மெங்கனீசு, நாகம்.
தொழிற்சாலை கழிவுகள் நாக உலோகம் பெறப்படும் சுரங்கங்களிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் மின் முலாமிடல் செம்மஞ்சள் வண்ணம் உற்பத்தியில் கட்மியம் சூழலுக்கு விடுவிக்கப்படுகின்றது. விவசாய ரசாயன பதார்த்தங்களிலிருந்து ஆர்சனிக்கு விடுவிக்கப்படுகின்றது. ஈயலோகம் அடங்கிய பெட்ரோலை தகனமடைய செய்வதன் மூலம் ஈய துணிக்கைகள் விடுவிக்கப்படுகின்றன. வெப்பமானிகள், பாரமானி, CFL மின்குமிழ்கள் உடைதல், நிலக்கரி தகனம், கப்பல் மீது பூசப்படும் தீந்தை, தொழிற்சாலை கழிவுகள் ஆகியவற்றிலிருந்து இரசம் விடுவிக்கப்படுகின்றது. தீந்தைகள் சீமெந்து, கடதாசி, ரப்பர் ஆகியவற்றுக்கு பயன்படுத்தப்படும் வர்ணங்கள் மூலம் குரோமியம் விடுவிக்கப்படுகின்றது. இலத்திரனியல் கழிவுகள் பெருமளவு பாரலோகங்களை சூழலுக்கு விடுவிக்கின்றன. அடுத்து துணிக்கை கழிவுகளை நோக்குவோம். துணிக்கை கழிவுகள் திண்ம துணிக்கை கழிவுகள், திரவ துணிக்கை கழிவுகள் என வகைப்படுத்த முடியும். திண்ம துணிக்கை கழிவுகள் கார்பன் துணிக்கைகள், பார உலோகங்கள், சாம்பல், தூசு, கன்னர், அஸ்பெட்டோஸின் தூள்கள் சுவாச கோளாறை உருவாக்கக்கூடியன, சுவாச தொகுதியில் பாதிப்பை அலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது, சுவாச புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியது. 2018 ஆண்டிலிருந்து இந்த அஸ்பெட்டோஸும் இலங்கையில் தடை செய்யப்பட இருக்கின்றது. திரவ துணிக்கைகளாக நீராவி, திரவ சேதன துணிக்கைகள், இரச ஆவி போன்றன காணப்படுகின்றது. அடுத்து நாம் நைதரசனின் ஒட்சைட்டுகளை நோக்குவோம். நைதரசனின் ஒட்சைட்டுகள் அதாவது NO2 நைதரசன் நீர் ஒட்சைட்டு, நைட்ரிக் ஒட்சைட்டு சூழலுடன் சேர்வதனால் அமிலமழை பொழிகின்றது. இங்கு நைதரசனின் ஒட்சைட்டுகள் என பொதுவாக குறிக்கப்படுகின்றது. NO நைட்ரிக் ஒட்சைட்டு எனவும் NO2 நைதரசன் நீர் ஒட்சைட்டு எனவும் அழைக்கப்படுகின்றது. இவ்வாயு சுவாச நோய்களை தோற்றுவிக்கின்றது. நைதரசனின் ஒட்சைட்டுகள் சூழலுக்கு விடுவிக்கப்படும் முறைகள். மின்னலின் போது வளிமண்டலத்தில் உள்ள நைதரசன் ஒட்சிசனுடன் தாக்கமடைந்து நைதரசனின் ஒட்சைட்டுகள் உருவாகின்றன. N2 சக O2 தாக்கமடைந்து NO வருகின்றது. மீண்டும் NO O2உடன் சேர்ந்து நைதரசன் நீர் ஒட்சைட்டு NO2 உருவாகின்றது. வாகன அகத்தகன இயந்திரங்களில் நைதரசன் ஒட்சிசனுடன் தாக்கமடைந்து நைதரசன் ஒட்சைட்டுகளை உருவாக்குகின்றன. அடுத்து வீட்டு கழிவுப் பொருட்களை நோக்குவோம். இங்கு வீட்டிலிருந்து கழிவுப் பொருட்கள் வெளியே வீசப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள். அதே போன்று வீட்டில் உள்ள பாவனை கழிவுப் பொருட்கள் பாத்திரம் ஒன்று கொட்டப்படுகின்றன. அன்றாட சமையலின் போது அகற்றப்படும் உணவுப் பொருட்களின் மீதிகள், பழுதடைந்த உணவுகள், பிளாஸ்டிக் பொருட்கள், பொலித்தீன் வகைகள், பழைய ஆடைகள், கண்ணாடிகள், போசிலின் பொருட்கள், மனித கழிவுகள் இவை வீட்டு கழிவுப் பொருட்களாக கருதப்படுகின்றன. வீட்டு கழிவுப் பொருட்கள் வீதிக்கு வருவதால் ஏற்படும் இடையூறுகளை நீங்கள் இந்த படத்திலிருந்தே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இலத்திரனியல் கழிவுப் பொருட்கள் E-waste என அழைக்கப்படுகின்றது. இது தற்போது இந்த நூற்றாண்டில் மிக பெரும் சவாலாக உள்ளது. நிரந்தரமாக மீண்டும் பயன்படுத்த முடியாத, மீண்டும் விற்பனை செய்ய முடியாத, மீள் சுழற்சி செய்ய முடியாத, விற்பனைக்கு தடை செய்யப்பட்ட, பயன்படுத்தப்பட்ட இலத்திரனியல் உபகரணங்கள் இலத்திரனியல் கழிவுகள் எனப்படும். இந்த வரைவிலக்கணங்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் மனனம் செய்து கொள்ளுதல், அதாவது எழுதி வைத்தோ மீண்டும் மீண்டும் மனனம் செய்து கொள்வதால் பரீட்சைக்கு உதவியாக இருக்கும். இலத்திரனியல் கழிவுகள் கொட்டப்பட்டு கிடப்பதை நீங்கள் படத்தில் காண்கிறீர்கள். அதாவது இலத்திரனியல் பாவனைப் பொருட்கள் புதிய தொழில்நுட்பத்துடன் நாளுக்கு நாள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே பழையவை காலாவதியாகி வீட்டுக்கு வெளியே சென்று கொண்டிருக்கின்றன. அவற்றை அழிப்பதோ அல்லது மீள் சுழற்சிக்கு பயன்படுத்துவதோ மிகவும் சிக்கலான விடயமாக உள்ளது. இங்கு அவற்றின் கூறுகள், இருவாயிகள், மூவாயிகள், ஐசிகள் கொட்டப்பட்டு குவிக்கப்பட்டிருப்பதை காண்கிறீர்கள். இவை மிகவும் பேராபத்து மிக்கவை. ஏனெனில் இவற்றில் பல பார உலோகங்கள் காணப்படுகின்றன.
இலத்திரனியல் கழிவுகளாக சூழலுக்கு விடுவிக்கப்படும் பொருட்கள் ஈயம், மின்கல அடுக்குகள், மின்சுற்று பலகைகள், தொலைக்காட்சி பெட்டி, கணினிகளின் கதோட்டு கதிர் குழாய் போன்றவற்றிலிருந்து ஈயம் வெளிவிடப்படுகின்றது. இரசம், வெப்பமானி, புளோரொளிர்வு விளக்குகளில் இருந்து விடுவிக்கப்படுகின்றது. கட்மியம், மின்கலம், கையடக்க தொலைபேசிகள் போன்றவற்றிலிருந்து விடுவிக்கப்படுகின்றது. பெரிலியம், கணினி, தொலைபேசி, தன்னியக்க இலத்திரனியல் உபகரணங்களிலிருந்து இந்த பெரிலியம் என்ற உலோகம் விடுவிக்கப்படுகின்றது. ஆர்சனிக்கு எல்இடி ஒளிகாலம் இருவாயிலிருந்து விடுவிக்கப்படுகின்றது. பிவிசி, கணினிகளின் உரைகள், மின்வட வயர்களுக்கு மேலே உள்ள காவலிகள் போன்றவற்றிலிருந்து விடுவிக்கப்படுகின்றது. அடுத்து நாம் மிகவும் பேராபத்து மிக்க நமது நிறமூத்தங்களில் உள்ள பரம்பரையில கட்டமைப்பியை மாற்றக்கூடிய அணுக்கழிவுகள் என்பவற்றை நோக்குவோம். நியூக்ளியர் வேஸ்ட். அணு எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் இடங்களில் அணுக்கருத்தாக்கம், அணு ஆயுத தொழிற்சாலைகள் ஆகியவற்றிலிருந்து வெளியேற்றப்படும் கதிர்வீச்சு, அதிக நச்சுத்தன்மை கொண்ட பதார்த்தங்கள் என்பவை அணுக்கழிவுகள் எனப்படும். அணுக்கழிவுகள் தடித்த கொங்கிரீட் அல்லது உலோகத்தினால் தயாரிக்கப்பட்ட உரைகளில் இட்டு சீல் செய்து ஆழ்கடலில் இடப்படுகின்றது. நியூக்ளியர் வேஸ்ட். அணு எரிபொருளாக பயன்படுத்தப்படும் மூலகங்களாக யுரேனியம், புளூட்டோனியம் போன்றவை பிரதானமாக காணப்படுகின்றன. சாராம்சம். இயற்கை சூழலில் பாதிப்பான மாற்றங்களை ஏற்படுத்தும் கழிவு பதார்த்தங்கள் சக்தி என்பன அளவுக்கு அதிகமாக சூழலுடன் சேருதல், சூழல் மாசடைதல் எனப்படும். விவசாயத்துறையில் பயன்படுத்தப்படும் செயற்கையாக தொகுக்கப்பட்ட இரசாயன பதார்த்தங்கள் விவசாய இரசாயன பதார்த்தங்கள் எனப்படும். தொழிற்சாலைகளில் நடைபெறும் உற்பத்தி செயல்முறைகளின் போது உருவாகும் மீண்டும் பயன்படுத்த முடியாமல் அகற்றப்படும் பதார்த்தங்கள் தொழிற்சாலை கழிவுகள் எனப்படும். குப்பை கூளங்கள், பயிர் நிலங்கள் மற்றும் சதுப்பு நிலங்களில் இறந்த தாவர விலங்குகள் மற்றும் தாவர விலங்குகளின் பகுதிகள் போன்ற சேதன சேர்வைகள் மீது பாக்டீரியா தொழிற்படுவதனால் மெதேன் உருவாகின்றது. நைதரசனின் ஆக்சைடுகள் சூழலுடன் சேருவதனால் அமிலமழை பொழிகின்றது. சார்பளவில் உயர் அடர்த்தியையும் உயர் மூலக்கூற்று துணிவையும் கொண்ட உலோகங்கள் பாரலோகங்கள் எனப்படும். நிரந்தரமாக மீண்டும் பயன்படுத்த முடியாத, மீண்டும் விற்பனை செய்ய முடியாத, மீள் சுழற்சி செய்ய முடியாத, விற்பனைக்கு தடை செய்யப்பட்ட, பயன்படுத்தப்பட்ட இலத்திரனியல் உபகரணங்கள் இலத்திரனியல் கழிவுகள் எனப்படும்.